வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து காளி. காளியோடைய அருள் நமக்கு வேணும், பரிபூரணமாக வேணும். நம்மளுக்கு வந்து காளி வந்து நம்ம கூப்பிடும்போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே காளி உபாசனையில் இருப்பாங்க. இப்போ வந்து குறி சொல்லுவாங்க. காளியை வச்சு ஜாதகம்லாம் கணிக்க முடியாது. ஆனால் வந்து பேய் ஓட்டை, ஒரு பிசாசு ஓட்டை, சூனியம் எடுக்க, வெப்பு எடுக்க, இன்னும் பல விஷயங்களுக்கு செய்யலாம். இப்போ வந்து கெடுதலான விஷயத்த முறிக்கலாம் காளியை வச்சு, கெடுதலான விஷயங்களும் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்கிறது மட்டுமே நம்ம சொல்கிறோம், கெடுதலான விஷயத்துக்கு நம்ம போகிறதில்ல. ஆனால் வந்து காளி உபாசனை இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, காளி வந்து நின்றுடும். இப்போ வந்து ஒரே ஊரில் வந்து பல காளி வச்சு கும்பிடுவாங்க. உங்கள்கிட்டையும் காளி இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு மறுலாம் நின்றுட்டுருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த உங்கள் காளிக்கு வந்து கட்டு விழுந்துட்டுருக்கும். யாருன்னா வசியம் பண்ணி உங்களுக்கு சகாயம் பண்ணாத பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அந்த காளி வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து அருள் பாலிக்கிறது, எப்படி அதே ஆங்காரம் கொண்டுன்னு வரதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அதே பழைய ஆங்காரமோ இல்லை அதை விட இன்னும் ஆக்ரோஷனமோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நீங்களும் எதோ செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உச்சாடன மை வாங்கியிருப்பீங்க, உச்சாடன உரு போட்டிருப்பீங்க, ஆங்காரத்துக்கு என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் காளி வந்து கொஞ்ச நாள் திருப்பி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பியும் அதே கட்டில் போயிட்டா மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, உங்களுடைய தேவதையை வந்து எதனா ஒரு பொருளை வச்சு, அது வந்து சில வழிமுறையெல்லாம் இருக்குது, அது மாதிரி பண்ணி நூலால் கட்டுவாங்க. நல்லா திருக கட்டி சில தண்ணியில் வச்சு சட்டியில் வச்சு உரு போட்டு கட்டி வச்சுருவாங்க. இதில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிரமமாகும். எந்த மாதிரியான முறையில் நமக்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு பாதி காலம் போயிடும். அதுக்கு காளியை வந்து கட்டி உங்களுக்கு வந்து அவங்க பக்கம் திருப்பி இப்படி வேலைலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பழைய ஆங்காரம் வரலன்னு பல முயற்சிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்காக யாகங்கள் வளர்த்தலாமா, இல்லை மை இல்லை உச்சாடனம் பண்ணி பார்க்கலாமா, அப்படிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்குது. உட்காந்த இடத்துல இருந்தே உங்கள் காளி வந்து உங்கள் காளியை வச்சே என்ன உங்கள் காளிக்கிட்ட வந்து வசியம் பண்ணி கட்டுற வராங்கன்னா, அவங்க உங்கள் காளிக்கிட்டே வந்து நீங்கள் சிலை வச்சு கும்பிட்டாலோ, இல்லை வேப்ப மரத்துலையோ, இல்லை ஒரு கல் வச்சு கும்பிட்டாலோ, நீங்கள் குறி சொல்கிற இடத்துலையே வந்து காலில் ஊந்து கும்பிட்டு தான் அவங்க கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து கடாசிட்டு ஒரு பொருளை போட்டு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. கற்பூரம் ஏற்றியோ இல்லை சாதாரணமாக ஊந்து கும்பிட்டோ, இவனுக்கு நீ சதி பண்ணணும், இல்லை நீ பண்ணனாலும் பரவாயில்ல, நீ கம்முன்னு இரு, என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரியான தாந்திரிக வழியில் கட்டு போடுவாங்க. அது மண் எடுப்பாங்க, இல்லை மை தடவிட்டு போயிடுவாங்க, இல்லை வந்து ஏன்னா செய்தியை தந்து போட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தத்தில் வந்து கட்டு ஊந்துடும். கட்டு வந்து வலுவான கட்டுலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட, நாம் வந்து எளிமையான வழியில் வந்து இந்த கட்டை உடைக்கிறோம். எப்படி இந்த கட்டை உடைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து இதை சாதாரணமாக ஒரு தாயத்திலே நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா எந்திர வழியில் நம்ம தரலாம். மை முறையில் தரத்து அவ்வளோவா வேலை செய்யாது. சில பேர் வந்து உச்சாடன திலகம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து வேலை செஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பு. நீங்களாக உச்சாடன மந்திரம் போட்டு உருவேற்றிங்கன்னா அதுவும் சிறப்பு. இது எதுக்குமே எங்களுக்கு பலிக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அதுக்குண்டான வழிமுறையும் நம்ம எந்திரமோ இல்லை குடுவையோ, இல்லை நீங்கள் சிலை வச்சுருக்கிறீங்க, ஒரு கோவில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அஷ்டகாளியை உங்கள் குறிமேடைக்கு வர மாதிரி செஞ்சு தருவோம். உங்களுக்கு அஷ்டகாளியோடைய சக்தி உங்கள் உடலில் இறங்குச்சுன்னா, என்ன எதிரி வந்து உங்களை கட்டி வேலைத்தரம் பண்ணாலும்
உங்கள் கிட்டே அது வராது. உங்கள் காளி வந்து உங்களுக்கு கட்டு இருந்து உங்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் வந்து என்ன மாதிரியான கட்டு போட்டாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.